எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8th ஹிஸ்ட்ரியில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும், அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸையும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியுமோ பார்த்துடலாம். இது கடைசி டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிலையான நிலவரி திட்டம், இதுக்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே கரெக்டாக தான், ஜஸ்ட்டு காதில் வாங்கிக்கோங்க. 1765 ராபர்ட் கிளைவ் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமை பெற்ற பின்பு அங்கு அவர் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அதுக்கப்புறம் வாரன் ஹாஸ்டிங்ஸ் தலைமை ஆளுநராக பதவியேற்ற பின்பு இந்த ஓராண்டு நில வருவாய் திட்டம் 5 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றியிருப்பாங்க. பின்னாடி அதுவே ஓராண்டு திட்டமாகவே மாற்றியிருப்பார். அடுத்து காரன் வாலிஸ் பிரபு தலைமை ஆளுநராக பதவியேற்ற பிறகு 10 ஆண்டு நில வருவாய் திட்டத்தை 1793 மாற்றிடுவார். ஃபஸ்ட்டு 1765 ராபர்ட் கிளைவ் ஆளுநராக இருக்கிறப்ப ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்திடுவார். அடுத்து வாரன் ஹாஸ்டிங்ஸ் அந்த ஓராண்டை 5 ஆண்டாக மாற்றி திரும்பி ஓராண்டாகவே மாற்றிருப்பார். அடுத்து காரன் வாலிஸ் 10 ஆண்டு நில வருவாய் திட்டத்தை 1793 அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்து நிலையான நில வருவாய் திட்டம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுது அப்படின்னா, ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி அப்படிலாம் அழைக்கப்படுது. அடுத்த நிலையான நில வருவாய் திட்டத்தில் இன்னொரு 3 பாயிண்ட் இருக்குது. ஜமீன்தாரிகள் நில உடைமையாளராக அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த நிலையான நில வருவாய் திட்டத்தில் விவசாயிடமிருந்து வரி வசூல் செய்யக்கூடிய முகவர்களாக ஜமீன்தார்கள் செயல்பட்டிருப்பாங்க. விவசாயிடமிருந்து வரி வசூல் செஞ்சு அதாவது 11 பங்கு வரியை ஜமீன்தாரிகள் ஆங்கில அரசுக்கு செலுத்தியிருப்பாங்க. ஓகேவா, விவசாயிடமிருந்து 11 10 பங்கு வரியை வசூல் செஞ்சு ஆங்கிலேயருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ரைத்வாரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா, தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் அவங்களால அறிமுகப்படுத்தியிருப்பாங்க 1820. அடுத்து ரைத்வாரி முறையை பற்றி இன்னொரு 2 பாயிண்ட் இருக்குது. ரைத்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் ஆங்கில அரசு நேரடியாக விவசாயிகளிடமிருந்தே வரி வசூல் செஞ்சுருப்பாங்க. தொடக்கத்தில் நில வருவாயானது விளைச்சலில் பாதி அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருப்பாங்க. பின்னாடி தாமஸ் மன்ரோ அவர்களால் விளைச்சலில் 1/3 பங்கு அப்படின்னு குறைச்சிருப்பாங்க. அடுத்து மகள்வாரி முறையை பற்றி ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. மகள்வாரி முறை என்பது ஹால்ட் மெகன்சி என்பவரது சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. இது 1822 அறிமுகப்படுத்தப்பட்டது. ராபர்ட் மெத்தின்ஸ் பர்ட் என்பவரின் வழிகாட்டுதலின்படி 1833 வில்லியம் பென்டிங் பிரபு இம்முறையில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார். அடுத்து மகள்வாரி முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் மொத்த விளைச்சலில் 3/2 பங்கு நில வருவாய் அரசின் பங்காக நிர்ணயிச்சிருப்பாங்க. பின்னாடி வில்லியம் பென்டிங் பிரபு மொத்த விளைச்சல் வருவாயில் 50% அப்படின்னு குறைச்சிருப்பார். இம்முறையில் கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டிருப்பார். அடுத்து விவசாயிகள் எழுச்சியாக கருதப்பட்ட முதல் கழகம் எது அப்படின்னா, இந்த சாந்தால் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1855-56 காலகட்டத்தில் நடந்திருக்கும். எங்கே நடந்திருக்குன்னா, பீகார் மற்றும் ராஜ்மஹார் குன்று அந்த இடத்துல நடந்திருக்கும். அடுத்து சாந்தால் கழகமானது கடுமையாக அடக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாந்தலர்கள் வசித்த பகுதி சாந்தால் பர்கானா அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கோம். அடுத்து இண்டிகோ கழகம், இதுக்கு இன்னொரு பேர் அவுரி புரட்சின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இண்டிகோவை வளர்ப்பதற்கு குத்தகை விவசாயிகளை கட்டாயப்படுத்தியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். இது வங்காளம் பகுதிகளில் 1859-60 காலகட்டத்தில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. செப்டம்பர் 1859 திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் நாதியா மாவட்டத்தில் நடைபெற்ற கழகங்கள் ஐரோப்பிய பணியாளர்களின் கடுமையான அடக்குமுறைகளால் கைவிடப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இன்னொரு இண்டிகோ கழகத்தை பற்றி இன்னொரு 3 பாயிண்ட் இருக்குது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர அரசு 1860 ஒரு அவுரி ஆணையத்தை அமைத்தது. அந்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி 1862 சட்டம் பாகம் 6 உருவாக்கியது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர அரசு 1860 ஒரு அவுரி ஆணையத்தை அமைத்தது. அந்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி 1862 சட்டம் பாகம் 6 உருவாக்கியிருக்கும். இந்து தேசபக்தன் என்ற செய்தித்தாள் சாகுபடியாளர்களின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. சாகுபடியாளர்களுடைய அந்த துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா, இந்து தேசபக்தன் அப்படின்ற ஒரு செய்தித்தாள். அடுத்து தீனபந்து மித்ரா என்பவர் பார்த்தீங்கன்னா, வங்காளம் அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நீல் தர்பன் என்ற ஒரு நாடகத்தை எழுதியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பாப்னா கழகம் அப்படின்றது
இக்கழகம் வந்து வங்காளத்தின் பாப்னாவில் உள்ள யூசுப் சாஹி பர்கானாவில் கேசப் சந்திர ராய் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். போராட்ட செலவினங்களை கட்டுப்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடமிருந்து நிதி வந்து திரட்டப்பட்டிருப்பாங்க. அடுத்து இந்த கழகம் வந்து 1873-76 காலகட்டத்தில் நடைபெற்றிருக்கும். அடுத்து தக்கான கழகத்தை பொறுத்த வரைக்கும் 1875 பூனா மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கும். இப்புரட்சி படிப்படியாக 33 கிராமங்களுக்கு பரவியிருக்கும். விவசாயிகள் வந்து மார்வாரி சகுகாரர்களின் சொத்துக்களை வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலம் வந்து விவசாயிகளுடைய குறைகள் வந்து கலைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகேங்களா. அடுத்து பஞ்சாப் விவசாயிகள் கழகம் 1890-1900 காலகட்டம். பஞ்சாப் விவசாயிகள் பாதுகாப்பதற்காக 1900 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டு சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள் உட்பட இதர மக்கள் என்று 3 வகைகளாக பிரிக்கப்பட்டனர். முதல் பிரிவு மக்களிடமிருந்து மற்ற 2 பிரிவு மக்களுக்கும் நிலத்தை விற்பது மற்றும் அடமானம் வைப்பது மீதான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. அடுத்து சம்பரான் சத்தியாகிரகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. பீகார் மாநிலத்தில் உள்ள சம்பரான் என்ற இடத்தில் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் மனிதத்தன்மையற்ற முறைகள் மிகவும் நியாயமற்ற அவுரி சாகுபடி வந்து செஞ்சுருப்பாங்க. அடுத்து மகாத்மா காந்தி அவர்களுக்கு உதவ வந்து முன் வந்திருப்பாங்க இந்த சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு. இந்த மே 1918 சம்பரான் விவசாய சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகேங்களா. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் காதில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்து கேடா அல்லது கைரா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேடா சத்தியாகிரகத்துக்கு இன்னொரு பேர் கைரா சத்தியாகிரகம். இது வந்து 1918 குஜராத்தில் கேடா மாவட்டம் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அதில் இடையராத பஞ்சத்தோடைய காரணமாக விவசாயம் வந்து பொய்த்து போயிருக்கும். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலவரி முழுவதையும் செலுத்தணும் அப்படின்னு விவசாயிகளை வந்து அரசு வந்து அறிவுறுத்தியிருக்கும். அதனால் கேடா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள்லாம் வரிகொடா இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த இயக்கத்துக்கு வந்து காந்தியடிமை வந்து தலைமை ஏற்றிருப்பார். இதுதான் வந்து கேடா அல்லது கைரா சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாப்ளா கழகம். மாப்ளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள், அதாவது கேரளாவை சேர்ந்தவங்க, இந்து ஜமீன்தார்கள், அதாவது ஜென்மின்ஸ்னு சொல்லப்படுவாங்க, மற்றும் ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர்னு சொல்லப்படுது. அடுத்து ஏப்ரல் 1920 நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம் மாப்பிள்ளை விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1921 மாப்ளா விவசாயிகள் ஜமீன்தாரிகளின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர்னு சொல்லப்படுது. அடுத்து 1921 டிசம்பர் வாக்கில் அரசு இரக்கமின்றி மாப்ளா கிளர்ச்சி அடக்கியது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பர்தோலி சத்தியாகிரகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து 1928 30% அளவிற்கு அரசு நிலவரியை உயர்த்தியது. அதனால் பர்தோலி, அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடியது, விவசாயிகள், அதாவது பர்தோலி விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் வந்து தங்களது எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. பிப்ரவரி 12, 1928 வரிகொடா இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து 1937 காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கும். ஆட்சிக்கு வந்தபோது விவசாயிகள் நிலம் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கே திரும்பி வந்து தரப்பட்டதாக சொல்லப்படுது. இதோட வந்து இந்த லெசனுக்கான முக்கியமான 1 வேர்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்ட நிலவரி முறை எது அப்படின்னா நிலையான நிலவரி அப்படின்னு வரணும். இதில் எதுவுமே இல்லை, அதனால் இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு வரணும். ஓகேங்களா. அடுத்து எந்த கவர்னர் ஜெனரல் காலகட்டத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்றது கொல்லப்பட்டது அப்படின்னா காரன்வாலிஸ் பிரபு காலகட்டத்தில். அடுத்து மகள்வாரி முறையில் மகள் அப்படின்னா என்னென்னா கிராமம்னு சொல்லுவாங்க. மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னா பஞ்சாப் பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது. கீழ்கண்டவற்றில் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா வில்லியம் பென்டிங் தான் அறிமுகப்படுத்திருப்பார். அடுத்து ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதி அப்படின்றது எங்கே அப்படின்னா வங்காளத்தில். அடுத்த கொஸ்டின், இண்டிகோ அல்லது அவுரி கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது யார் தலைமையேற்று நடத்தப்பட்டது அப்படின்னா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ் அவங்களோட தலைமையில் நடத்தப்பட்டது. அடுத்து பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டதுன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில். அடுத்து மகள்வாரி என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறை தான் அந்த மகள்வாரி முறைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மகள்வாரி முறை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் மெஹன்சி என்பவர் சிந்தனையில் உதித்த திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இண்டிகோ அல்லது அவுரி கிளர்ச்சி வந்து வங்காளத்தில் நடைபெற்றது. மாப்ளா கழகம் 1921 நடைபெற்றது. சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து 1918 மே மாதம். நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்றது வங்காளத்தில் நடைபெற்றிருக்கும். மகள்வாரி முறை அப்படின்றது வடமேற்கு மாகாணம், அதாவது பஞ்சாபில் நடந்திருக்கும். ரயத்வாரி முறை அப்படின்றது மதராஸில் நடந்திருக்கும். நீல் தர்பன் அப்படின்றது இண்டிகோ விவசாயத்துறை அதை பற்றி எழுதியிருப்பாங்க. சந்தால் கழகம் அப்படின்றது முதல் விவசாய கழகம்னா அந்த சந்தால் கழகத்தை தான் சொல்லுவாங்க. அடுத்து சரியா தவறா அப்படின்னு மார்க் பண்ணணும். வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாரா அப்படின்னா ஆமாம்.
அடுத்து ரயத்வாரி முறை தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டதா அப்படின்னா அதுவும் கரெக்டு தான். அடுத்து குஜராத்தின் யூசுப் சாஹி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இது வந்து தப்பு. இது வந்து குஜராத்துக்கு பதிலாக வங்காளம்னு வரும். வங்காளத்தின் யூசுப் சாஹி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு வரணும். பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. 18க்கு பதிலாக 1900 வந்தால் அது கரெக்டாக இருக்கும். அடுத்து கூற்று காரணம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஜமீன்தாரி முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த முறை வந்து 1293 அறிமுகப்படுத்தப்பட்டதா அப்படின்னா ஆமாம். ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளராக இருப்பாங்களா அப்படின்னா இது கரெக்டு. விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் வந்து நிலையாக கிடைச்சிச்சா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருவாயும் கிடைக்கல, இது தப்பு. இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி இது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்தால் கழகம் வந்து வங்காளத்தில் நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இது வந்து பீகாரில் நடந்திருக்கும். அடுத்து நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. அடுத்து தக்கான கழகம் 1873 பூனாவில் உள்ள கிராமம் ஒன்றில் துவங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா 1875 வந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்து மாப்பிளா கழகம் தமிழகத்தை நடைமுறைப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க. தமிழகம் கிடையாது, கேரளா அப்படின்னு வந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும்.